தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்னையர் தின நாள் நல்வாழ்த்துக்கள். எதிரணியில எழிலரசி அக்கா பேசுறாங்க. என்னமோ அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி, நாங்கெல்லாம் அழுங்காம குலுங்காம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கின மாதிரி இல்ல பேசிருக்கோம். 1 இல்ல 2 இல்ல 13 பிள்ளைங்க மாத்தி மாத்தி பேரு வச்சா மறந்துரும்னு சித்திரை வைகாசின்னு பேரு வச்சுட்டு மாசமே 12 தான் இருக்கு. இப்ப 13ஆவதுக்கு என்ன பேரு வைக்கன்னு தெரியாம நின்னா சித்திரை 2 இன்னைக்கா இருந்தா அப்படி வச்சிருப்பாங்க. 13 பிள்ளைங்களை வளர்த்தீங்களா? அதுகளா வளர்ந்தது. 13 பிள்ளைங்க எங்க இருப்பாங்கனாவது அப்பத்தாவுக்கு தெரியுமா? தெரியாது. இதுல நாங்க டே கேர்ல விட்டுடுறோம். இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போறோம். கூட்டு குடும்பமா இருக்கிற சூழல் இன்னைக்கு இல்ல. அதனால அங்க விடுறோம். டே கேர்ல தானக்கா விட்டோம், கேர்லெஸ்ஸாவா விட்டோம். இதுல நாங்க தாய்ப்பாலே கொடுக்கறது இல்லையா? ஆமாக்கா, குழந்தை பிறந்ததும் நேரா பிரியாணியை வாங்கி ஊட்டிடுவோம். இதுல நாங்க ஜென்டில் பேரண்டிங் பண்றோம்னு வருத்தம் வேற. என்னக்கா தப்பு இருக்கு? அன்னைக்கு நீங்க கணவனோடயோ மாமியாரோடையோ சண்டை போட்டா அவங்கள எதிர்த்து பேச முடியாதுன்னு சும்மா இருக்கிற பிள்ளைய போட்டு சாத்து சாத்துன்னு சாத்து. இன்னைக்கு தேவையில்லாத கோபத்தை எங்கள் பிள்ளைகள் மீது நாங்கள் காட்டுவதே இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு சூழல் அப்படித்தானே இருந்தது. நாங்க பச்சை குழந்தைய பாடா படுத்துறோம்.